7th standard maths term 1 algebra topicல example 3.15 பற்றி பார்ப்போம். A cricket team won 2 matches more than they lost. If they win, they get 5 points. And for loss, minus 3 points. How many matches have they played? If their total score is 50. என்ன கொடுத்துருக்காங்க சம்ல? கிரிக்கெட் டீம் மேட்ச் விளையாடுறாங்க. ஓகேயா? 2 matches more than they lost. லாஸ்ட் ஆன மேட்சை விட 2 மேட்ச்சு அதிகமாக வின் பண்ணுறாங்களாம். அப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது 9 மேட்சஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா எத்தனை மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க? 11. 9 கூட 2 ஆட் பண்ணால் 11. அப்போ 9 மேட்சஸ் லாஸ்ட் ஆனால் 11 மேட்சஸ் வின் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 20 மேட்சஸ் விளையாடிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் ஆன மேட்ச் 9ன்னா அதை விட 2 மேட்ச் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அதான் இதுக்குள்ள மீனிங். இஃப் தே வின், அவங்க வின் பண்ணால் 5 பாயிண்ட்ஸா, லாஸ் ஆனால் minus 3 பாயிண்ட்ஸா. அப்போ ஹவு many மேட்சஸ் ஹவ் தே பிளேட் இஃப் their டோட்டல் ஸ்கோர் இஸ் 50. அவங்க எத்தனை மேட்ச் விளையாண்டா டோட்டல் ஸ்கோர் 50 வரும். வின் பண்ணால் 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த மேட்ச்சில் லாஸ் ஆனால் என்ன பண்ணுவாங்க? அந்த 5 பாயிண்ட்ஸ்லேருந்து 3 சப் பண்ணால் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படி வின் பண்ணி லாஸ் ஆகி லாஸ்ட்டில் அவங்களுக்கு ஸ்கோர் 50 கிடச்சிருக்கு. அப்போ அவங்க எத்தனை மேட்ச் விளையாடிருப்பாங்கன்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எத்தனை மேட்ச் லாஸ் ஆனாங்கன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை விட 2 மேட்சஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மேட்சஸ் 1 என்னென்னு வைக்கலாம்? x plus 2 வைக்கலாம். x plus 2. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய டோட்டல் ஸ்கோரு 50யா. அப்போது மேட்ச் வின் பண்ணால் 5 மார்க்ஸ் கொடுக்காங்க, லாஸ் ஆனால் -3 மார்க்ஸ். அதான் வின் பண்ணால் 5 மார்க்ஸா. அப்போ நம்பர் ஆஃப் மேட்சஸ் வின் என்னது? x plus 2. அப்போ x plus 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க, அதுக்கு -3 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்கோரையும் ஆட் பண்ணால் டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 50 கிடைக்கும். இந்த லைனுக்கு அதான் மீனிங். எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து நம்பர் ஆஃப் மேட்சஸ் 1, அதுக்கு என்ன மார்க் கொடுக்காங்க? 5 மார்க்ஸ் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட், அதுக்கு -3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிடுவாங்க. இந்த இது வின் பண்ண ஸ்கோரு, இது லாஸ் ஆன ஸ்கோரு. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 50 கிடச்சிருக்கணும். அதெல்லாம் கொடுத்துருக்கவங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 50யா. அப்படியா இருந்தால் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட்டு தெரியும். 5 வந்து இந்த x plus 2க்கு காமன். அப்போ 5ஐ வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம், நெக்ஸ்ட்டு 2வை மல்டிப்ளை பண்ணோம். 5 into x 5x, 5 into 2 10. நெக்ஸ்ட்டு -3 into x என்னது? -3x ஈக்குவல் 50. 5x -3x எவ்வளவு? 5 3 சப் பண்ணால் 2. 2x + 10 ஈக்குவல் டு 50. 2x கிடச்சிருச்சு. 2xஐ லெஃப்ட் சைடில் வச்சிருச்சு, ஈக்குவல் 50 + 10 வந்து ரைட் சைடில் வரும்போது என்ன ஆகும்? -10 ஆகும். 2x அப்படியே வச்சுட்டு 50 - 10 எவ்வளவு? 40. அப்போ x என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 40 / 2. ஏன் டிவைடட் 2 போட்டிருக்கோம்? லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடில் வரும்போது டிவைடட் 2 ஆகும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 2 2s are 4, இந்த 0 அப்படி 20. அப்போ எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 20ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட். அப்போ எத்தனை மேட்ச் லாஸ் ஆகிருக்கு? 20 மேட்சஸ். அதுதான் எழுதணும். therefore the number of matches லாஸ்ட் எவ்வளவு? 20. லாஸ்ட் ஆன மேட்ச் 20னா அப்போ வின் ஆன மேட்ச் எவ்வளவு? த நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி கூட 2வை ஆட் பண்ணணும்.
22. வின் ஆன மேட்ச் 22, லாஸ்ட் ஆனது 20. அப்போ டோட்டல் மேட்ச் எவ்வளவு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்குமா? therefore the number of matches they played 20 plus 22 equal to 42. அப்போ ஆன்சர் என்னது 42. அப்போ மொத்தம் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க? 42. அப்போ ஆன்சர் 42. 42 மேட்சஸ் they have played. அவ்வளோதான்.